கோமதி தன் அண்ணன்களுக்காக தான் செய்த செயல் தனக்கே வினையாக மாறிவிட்டது என்று அழுது கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கோமதி மறைத்த உண்மையால் பாண்டியன் வீட்டிற்கு வெளியே போய்விட்டார். ராஜி கதிர் கல்யாணம் என்ன மாதிரி நடந்தது என்று யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில் இப்போது அந்த உண்மையால் மொத்த குடும்பமும் உடைந்து போய் இருக்கின்றது. தனக்கு உதவி செய்ததற்காக கோமதி தன்னுடைய அண்ணன்களை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்திருந்தார். அதுதான் இப்போது பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தி இருக்கிறது. கோமதி வீட்டிற்கு வருவதற்கு விருப்பமே இல்லாமல் இருந்த சக்திவேல் எப்படியாவது பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று கோபப்படுத்துற மாதிரியே பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கோமதி இனி மறைப்பதில் பயனில்லை என்று ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்று சொல்கிறார். அதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சிதான். அப்போது திருச்செந்தூர் ஹோட்டலில் நடந்த சம்பவங்களை பற்றி கோமதி சொல்கிறார். ராஜி தன்னுடைய காதலனுடன் சென்றபோது அவரிடம் இருந்த நகை பணத்தை ஏமாற்றிவிட்டு அந்த நபர் ஓடிப்போன போது குடும்ப மானத்தை காப்பாற்ற வேறு வழியில்லாமல் என்னுடைய மகன் கதிரை நான் தான் கல்யாணம் பண்ண சொன்னேன். அப்போ மீனாவுக்கு தெரியும் என்று கோமதி எல்லா உண்மைகளையும் உளறிவிட்டார். இதை கேட்டு கடுப்பான முத்துவேல், எங்க வீட்டு பொண்ணு ரோட்டில் நின்றால் நீ எங்க கிட்டத்தானே ஒப்படைச்சிருக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு என்று கோபப்பட, சக்திவேல் தான் சாப்பிட்ட இலையை தூக்கி வீசி வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார். மொத்த குடும்பமும் வெளியே போனதும் இந்த உண்மையை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் போய் கோமதி மன்னிப்பு கேட்க, அதற்கு பாண்டியன் கல்யாண வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை உடைந்து போயிட்டா அதை ஒட்ட வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறார். இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் என்று ராஜி வருத்தத்தில் இருக்க அவரிடம் சரவணன் ஆதரவாக பேசுகிறார். மறுபக்கத்தில் கோவிலில் தனியாக அமர்ந்திருக்கும் பாண்டியனிடம் கதிர் வந்து பேசுகிறார். அம்மா அவங்க குடும்பமானத்தை காப்பாத்தத்தான் அப்படி செஞ்சாங்க என்று எடுத்து சொல்கிறார். ஆனாலும் பாண்டியன் கேட்டபோது தெரியவில்லை. கடைசியாக எல்லா உண்மைகள் தெரிந்திருந்தும் மீனா என்கிட்ட சொல்லவில்லை என்று செந்தில் கோபப்படுகிறார். இப்படியாக ராஜியுடைய கல்யாண விஷயங்கள் தெரிந்து மொத்த குடும்பமும் உடைந்து போய் இருக்கின்றனர். ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை அவர்களின் நம்பிக்கைகளின் மேல்தான் கட்டப்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கைகள் உடைந்தால் வீடு மட்டும் அல்ல, உறவுகளும் சிதறும். பாண்டியன் குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் ஒரு பெண்ணின் நல்ல நோக்கம், ஒரு தாயின் தவறான முடிவு, ஒரு குடும்பத்தின் மௌனங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பெரும் உணர்ச்சி வெடிப்பே இந்த கதை. இந்த கதையின் மையத்தில் இருப்பவர் கோமதி. அவள் செய்த செயல் அவளுக்கே வினையாக மாறும் அளவுக்கு இந்த குடும்பத்தை சிதைத்துவிடும் என்று அவளே நினைத்திருக்க மாட்டாள். கோமதி நல்ல நோக்கம், தவறான முடிவெடுத்து விட்டாள். கோமதி அழுதபடியே உடைந்து நிற்கும் அந்த தருணம் கதையின் பெரிய தாக்கம். அதாவது தன் அண்ணன்களுக்காக செய்த உதவி தனக்கே சாபமாக மாறிவிட்டது என்ற உண்மை அவளை நொறுக்குகிறது. கோமதி ஒரு தீய மனிதி அல்ல. அவள் செய்ய நினைத்தது ஒரு குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற. ஆனால் அந்த பாதுகாப்பு இன்னொரு குடும்பத்தின் அடித்தளத்தையே குலைத்துவிட்டது. அவள் மறைத்த உண்மைதான் பாண்டியன் வீட்டில் தீப்பற்ற காரணம். உண்மையை மறைத்ததால் அது ஒரு நாள் வெடித்தே தீரும் என்பதை இந்த கதை மிக வலுவாக சொல்லுகிறது. ராஜி மையமாக மாறிய ஒரு பாதிக்கப்பட்ட பெண். ராஜி இந்த கதையின் உண்மையான பாதிக்கப்பட்டவள். காதல், நம்பிக்கை, ஏமாற்றம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவித்த ஒரு பெண். திருச்செந்தூர் ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் ராஜியின் வாழ்க்கையையே புரட்டி போடுகிறது. அவள் காதலித்த மனிதன் அவளிடம் இருந்த நகை, பணம் எல்லாம் ஏமாற்றி ஓடிவிடும்போது அந்த தருணத்தில் அவள் நின்ற நிலை ஒரு பெண்ணின் அவலம். அந்த நேரத்தில் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கோமதி எடுத்த முடிவுதான் ராஜி கதிர் கல்யாணம். ராஜியின் விருப்பமா? இல்லை, ஆனால் சூழ்நிலையின் கட்டாயம். ஆனால் கதிர் தாயின் முடிவுக்கு கட்டுப்பட்ட ஒரு மகன். கதிர் இந்த கதையில் மிகவும் சிக்கலான கதாபாத்திரம். அவனுக்கு கல்யாணம் நடந்தது அவன் காதலால் அல்ல, அவன் விருப்பத்தால் அல்ல, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தால். தாயின் வார்த்தையை மீற முடியாத ஒரு மகன். அம்மா செய்தது தவறு என்று தெரிந்தாலும் அவளின் நோக்கம் புரியும் மகன். பாண்டியனை கோவிலில் சந்திக்கும் போது அம்மா அவங்க குடும்ப மானத்தை காப்பாத்தத்தான் அப்படி செஞ்சாங்க என்று சொல்லும் அந்த காட்சி கதிரின் மன அழுத்தத்தை நம்மால் உணர முடிகிறது. இக்கதையின் மிக ஆழமான வழி பாண்டியன். அவருக்கு கோபம் வந்தது காரணமில்லாமல் இல்லை. அவர் உடைந்தது அவரின் நம்பிக்கை. கல்யாண வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை உடைந்து போயிட்டா அதை ஒட்ட வைக்க முடியாது. இந்த ஒரு வசனம் இந்த கதையின் தத்துவம். ஒரு பெண்ணை வீட்டில் மருமகளாக ஏற்றுக்கொள்வதற்கு முன், ஒரு குடும்பத்தை நம்புவதற்கு முன் அவர் வைத்திருந்த நம்பிக்கை ஒரே நாளில் சிதைந்து விடுகிறது.
அதனால்தான் கோமதி மன்னிப்பு கேட்டாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சக்திவேல் தீயாக மாறும் ஆத்திரம். சக்திவேல் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பேசும் கதாபாத்திரம். கோமதியை காயப்படுத்த வேண்டும், உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அவனை தூண்டும் வார்த்தைகள் ஒரு பெரிய வெடிப்பை உருவாக்குகின்றன. சாப்பிட்ட இலையை தூக்கி வீசி வீட்டை விட்டு வெளியே போகும் அந்த காட்சி இந்த குடும்பம் இனி ஒன்றாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. முத்துவேல் செந்தில் ஆண் அகம்பாவத்தின் பிரதிபலிப்பு. முத்துவேலின் கோபம், எங்க வீட்டு பொண்ணு ரோட்டில் நின்னா நீங்க எங்கிட்டத்தானே ஒப்படைச்சிருக்கணும். இது ஒரு சமூக மனநிலையை பிரதிபலிக்கிறது. பெண்ணின் முடிவுகள், பெண்ணின் வாழ்க்கை அனைத்தும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். செந்திலின் கோபம், எல்லாம் தெரிந்தும் மீனா சொல்லவில்லை. உண்மை மறைக்கப்பட்டால் அது ஒரு நாள் உறவுகளை கிழித்தெறியும் என்பதை இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் நிரூபிக்கின்றன. மீனா மௌனத்தின் குற்றவாளி. மீனா நேரடியாக தவறு செய்யவில்லை, ஆனால் உண்மை தெரிந்தும் பேசவில்லை. அவளையும் குற்றவாளியாக மாற்றுகிறது. இந்த கதையில் மௌனமும் ஒரு குற்றம் என்பதை காட்டும் முக்கிய கதாபாத்திரம் மீனா. குடும்பம் ஒரு உண்மை உடைத்த உறவு. இந்த கதையின் முடிவில் யாரும் வெற்றி பெறவில்லை. கோமதி மனசாட்சியால் உடைந்தாள். ராஜி குற்ற உணர்ச்சியில் சிக்கினாள். கதிர் இரு பக்கங்களிலும் சிக்கினான். பாண்டியன் நம்பிக்கை இழந்தார். குடும்பம் சிதைந்தது. ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, ஒரு நல்ல நோக்கம், ஒரு தவறான முடிவு முழு குடும்பத்தையும் சிதைக்கும் என்பதை இந்த கதை ஆழமாக சொல்கிறது. இந்த கதை சொல்லும் பாடம், இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றே: உண்மை மறைப்பது தற்காலிக அமைதி தரலாம், ஆனால் அது நிரந்தர அழிவை தரும். குடும்ப மானம், சமூக பயம், பழி இவற்றுக்காக எடுக்கப்படும் தவறான முடிவுகள் பலர் வாழ்க்கையை சிதைக்கும். பாண்டியன் குடும்பம் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, இது நம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. ஒரு குடும்பத்தில் உண்மைகள் மறைக்கப்படும் வரை அமைதி இருக்கும், ஆனால் அதே உண்மை வெளிவரும் அந்த ஒரே நொடி முழு குடும்பத்தையும் சிதைக்கும். அப்படியொரு உண்மைதான் இன்று பாண்டியன் குடும்பத்தை நிசப்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. கோமதி இன்று கண்ணீர் மட்டும்தான் அவளிடம் மீதம் இருக்கிறது. தான் செய்த ஒரு செயல், நல்ல எண்ணத்தோடு செய்த ஒரு முடிவு, இன்று தனக்கே ஒரு எதிரியாக மாறியிருக்குது என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அண்ணன்களுக்காக செய்த உதவி இவ்வளவு பெரிய வழியாக மாறும் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. பாண்டியன் வீடு ஒரு காலத்தில் உறவுகளின் அடையாளமாக இருந்த வீடு. இன்று அதே வீடு மௌனங்களாலும், கோபங்களாலும், உடைந்த நம்பிக்கைகளாலும் நிறைந்திருக்கிறது. இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரே ஒரு மறைக்கப்பட்ட உண்மை: ராஜி கதிர் கல்யாணம். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாருடைய முடிவு அது? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தான் இந்த குடும்பம் இத்தனை நாள்கள் ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று அந்த உண்மை வெளிவந்து விட்டது. அந்த உண்மை ஒரே நொடியில் மொத்த குடும்பத்தையும் உடைத்து போட்டது. கோமதி தன் அண்ணன்களை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்த அந்த நாள், அது மகிழ்ச்சிக்காக நடந்த ஒன்று போல் தோன்றினாலும் உண்மையில் அதுதான் இந்த கதையின் திருப்புமுனை. அந்த விருந்து ஒரு குடும்பத்தை இணைக்கவில்லை, மாறாக ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டது. சக்திவேல் கோமதி வீட்டுக்கு வரவே விரும்பாதவர். அவனுக்கு ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது: ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும். அதற்காக கோமதியை கோபப்படுத்தும் வார்த்தைகள், காயப்படுத்தும் பேச்சுகள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறி போல. அந்த வார்த்தைகள் கோமதியின் மனதை நுறுக்கியது. இனி மறைப்பதில் பயனில்லை என்ற முடிவு செய்த அந்த நொடி, அவள் சொன்ன உண்மைதான் இந்த குடும்பத்தின் அடித்தளத்தை குலைத்தது. ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைத்தேன். இந்த ஒரு வரி அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு மனிதனையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அதற்கு பிறகு திருச்செந்தூர் ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள். ராஜி தன்னுடைய காதலனுடன் சென்றபோது அவள் நம்பிய அந்த மனிதன் அவளிடமிருந்த நகை, பணம் அனைத்தையும் ஏமாற்றிவிட்டு ஓடிப்போன தருணம். அந்த தருணம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. குடும்பமானம், சமூக பயம், அவமானம், இந்த மூன்றுக்குள் சிக்கித்தான் கோமதி அந்த முடிவை எடுத்தாள். வேறு வழி இல்லை என்று நினைத்துத்தான் தன் மகன் கதிரை ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாள். அந்த உண்மை தெரிந்ததும் முத்துவேலின் கோபம் வெடித்தது. ஒரு தந்தையின் அகம்பாவம், ஒரு குடும்பத்தின் உரிமை உணர்வு, அனைத்தும் ஒன்றாக கலந்து அவனது வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அவனுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளுடைய குடும்பத்தை தவிர யாராலும் முடிவு செய்யப்படக்கூடாது என்று அவன் நினைத்தான். சக்திவேல் சாப்பிட்ட இலையை தூக்கி வீசி வீட்டை விட்டு வெளியேறிய அந்த காட்சி, அது இந்த குடும்பம் இனி ஒன்றாக இருக்காது என்று சொல்வது போல இருந்தது. அனைவரும் வெளியேறிய பிறகு பாண்டியன் மட்டும் அதிர்ச்சியில் உறைந்தபடி நின்றார். அவர் கண்களில் இருந்தது கோபம் அல்ல, வலி. கோமதி அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்ட அந்த நொடி, ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை, கல்யாண வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை உடைந்துட்டா அதை ஒட்ட வைக்க முடியாது.
இந்த ஒரு வரிதான் இந்த கதையின் ஆழமான உண்மை. பாண்டியன் வீட்டை விட்டு வெளியேறினார். அவருடன் வெளியேறியது ஒரு நம்பிக்கை, ஒரு குடும்ப கனவு. மறுபக்கம் ராஜி இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் என்று தன்னைத்தானே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் மனநிலை. அவளுக்கு ஆதரவாக சரவணன் பேசினாலும் அவள் மனதில் இருந்த வலி குறையவில்லை. கோவிலில் தனியாக அமர்ந்திருக்கும் பாண்டியனை கதிர் சந்திக்கிறான். ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு மனிதனாக. அவன் சொல்வது தாயின் உண்மையான நோக்கம். அந்த குடும்ப மானத்தை காப்பாத்தத்தான் அப்படி செஞ்சாங்க. ஆனால் பாண்டியன் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தாலும் மனதில் சென்று சேரவில்லை. ஏனென்றால் நம்பிக்கை ஒருமுறை உடைந்தால் அது எவ்வளவு உண்மையாயிருந்தாலும் ஏற்க முடியாததாக மாறிவிடும். செந்தில் எல்லாம் தெரிந்திருந்தும் மீனா சொல்லவில்லை என்ற கோபம். அந்த கோபம் மீனாவை மட்டுமல்ல, மௌனத்தை பற்றியும். இந்த கதையில் மௌனமும் ஒரு குற்றவாளிதான். இன்று இந்த குடும்பத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை. கோமதி மனசாட்சியால் உடைந்தால், ராஜி குற்ற உணர்ச்சியில் சிக்கினாள், கதிர் இரு பக்கங்களிலும் சிக்கினான். பாண்டியன் நம்பிக்கையை இழந்தார். மற்றவர்கள் உறவுகளை இழந்தார்கள். ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, ஒரு நல்ல நோக்கம், ஒரு தவறான முடிவு ஒரு முழு குடும்பத்தை சிதைத்து விட்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். உண்மையை மறைப்பது தற்கால அமைதி தரலாம், ஆனால் அதே உண்மை வெளிவரும்போது அது நிரந்தர அழிவை தரும். இது பாண்டியன் குடும்பத்தின் கதை மட்டும் அல்ல, இது நம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. கதிர் ராஜி திருமணத்தை தானே நடத்தி வைத்த ரகசியத்தை உடைக்கிறார் கோமதி. இந்த உண்மையால் கோபமடைந்த அவரது அண்ணன்கள் குடும்பம் வெளியேற கணவன் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இடையே விரிசல் உண்டாகியுள்ளது. விஜய் தொலைக்காட்சியின் முன்னணி தொடரான பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த சில வாரங்களாக மயில் தொடர்பான சட்ட போராட்டங்கள் மற்றும் காவல் நிலைய பிரச்சனைகளால் பாண்டியன் குடும்பம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தது. இந்த பிரச்சனையின் போது கோமதியின் அண்ணன்கள் பாண்டியனுக்கு ஆதரவாக நின்றதால் பிரிந்திருக்க இரு குடும்பங்களும் மீண்டும் இணைந்துவிடும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே ஏற்பட்டது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கோமதி தன் அண்ணன் குடும்பத்தினரை தனது வீட்டிற்கு சிறப்பு விருந்திற்காக அழைத்திருந்தார். விருந்து உபசரிப்பின் போது எதிர்பாராத விதமாக பேச்சு கதிர் மற்றும் ராஜியின் திருமணத்தை பற்றி திரும்பியது. கோமதியின் அண்ணன் சக்திவேல் தனது வஞ்சகமான எண்ணத்தால் அந்த இடத்திலும் கலகத்தை மூட்டினார். கதிர் மற்றும் ராஜிக்கு இடையில் நடந்த திருமணத்தை மிகவும் கேவலமாக பேசிய அவர், கதிர் ஒரு சுயநலவாதி என்றும், ராஜியின் குடும்ப சொத்துக்களை அபகரிக்கவே கோமதி இவர்களை சேர்த்து வைத்து நாடகமாடுகிறார் என்றும் அடுக்கடுக்கான பழிகளை சுமத்தினார். தனது மகனின் நேர்மையை பற்றி தவறாக பேசுவதைக் கண்டு பொறுமை இழந்த கோமதி ஆவேசத்தில் நீண்ட நாட்களாக மறைத்து வைத்திருந்த அந்த பெரிய ரகசியத்தை உடைத்தார். கதிர் மற்றும் ராஜிக்கு நான் தான் முன்னின்று திருமணம் செய்து வைத்தேன் என்ற கோமதி ஊர் அறிய சொன்னபோது அங்கிருந்த அனைவரையும் நிலைகுலையச் செய்தது. குறிப்பாக நீதியான வழியில் மட்டுமே குடும்பம் நடப்பதாக கருதும் பாண்டியனுக்கு தனது முதுகில் குத்தியதை செயலாக தெரிந்தது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த முத்துவேல், என் மகளின் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யார் என்று கோமதியை கடிந்து கொண்டு தன் குடும்பத்துடன் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். இந்த சம்பவத்தால் பாண்டியன் கோமதிக்கும் இடையிலான திருமண உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கோமதி மன்னிப்பு கோரியும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. அது உடைமுறை உடைந்துவிட்டால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது என்று பாண்டியன் மிகவும் வேதனையுடன் கூறிவிட்டார். தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்திற்குள் இருக்கும் ஒற்றுமை நிலைத்திருக்குமா அல்லது குடும்பம் சிதறுமா என்பதே வரும் வாரங்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது.